திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 271, அதிகாரம் கூடா ஒழுக்கம். ஒரு நாள் இரவில் திருடன் ஒருவன் அந்நாட்டின் அரண்மனைக்குள் புகுந்தான். அந்த புறத்தை நெருங்கிய போது ராஜாவும் ராணியும் பேசிக் கொண்டிருந்தது அவனது காதில் விழுந்தது. உடனே அதை கூர்ந்து கவனித்தான். அப்போது ராணி ராஜாவிடம், நம் மகளுக்கு ஒரு சாதுவை திருமணம் செய்து வைக்க வேண்டும். பக்திமானிடமே நம் பெண் நிம்மதியாக வாழ்வாள். அவன் பொறுமைசாலியாகவும் ஒழுக்கத்துடனும் இருப்பான் என்றார். ராஜாவும் அதை ஒப்புக்கொண்டு, நாளையே நாம் ஆற்றங்கரை கோயிலுக்கு செல்வோம், அங்கே தியானத்தில் இருக்கும் சாதுக்களில் ஒருவரை தேர்வு செய்வோம் என்றார். அதை கேட்டதும் திருடனின் மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது. சாதுவை போல் வேடமிட்டு ஆற்றங்கரைக்கு சென்று தியானத்தில் இருப்பது போல் நடிக்கலாம். ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்தால் ராஜாவின் மருமகனாகலாம். அப்படி ஆகிவிட்டால் இந்த நாடே நமக்கு சொந்தமாகிவிடும். அதன் பிறகு ஆடம்பரமாக வாழலாம் என முடிவெடுத்தான். உடனே அரண்மனையை விட்டு வெளியேறினான். மறுநாள் அதிகாலையிலேயே ஒரு சாதுவை போன்று வேடமணிந்து ஆற்றங்கரையில் தியானத்தில் அமர்ந்திருந்த சாதுக்களில் தானும் ஒருவனாக அமர்ந்து கொண்டான். மறுநாள் ராஜாவும் ராணியும் மாப்பிள்ளை தேடும் படலத்தை தொடங்கினர். அங்கிருந்த சாதுக்கள் அனைவரும் திருமணத்துக்கு மறுத்தனர். இறுதியில் சாது வேடமிட்ட திருடன் மட்டும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். உடனே ராஜா அவனை அழைத்து பல்லக்கில் ஏற்றுமாறு வேண்டினார். அப்போது திருடனின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவனை அறியாமல் அவனது உடல் நடுங்கியது. மனச்சாட்சி அவனை கேலி செய்தது. நீ சாதுவாக வேடமிட்டதற்காகவே இவ்வளவு மரியாதை கிடைக்கிறது என்றால், உண்மையான சாதுவாக மாறிவிட்டால் இன்னும் எவ்வளவு மரியாதை கிடைக்கும் என்று அவனது உள்மனம் உறுத்தியது. உடனே ராஜாவின் அழைப்பை ஏற்க மறுத்து நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு மக்கள் போற்றும் துறவியாக வாழ்ந்தான். வஞ்ச மனமுடையவனின் பொய் ஒழுக்கத்தை கண்டு அவனது உடம்பில் கலந்துள்ள 5 பூதங்களும் தமக்குள்ளே சிரிக்கும் என்பதை வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே நகும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வஞ்ச மனது மனிதனை தாழ்த்தும், நல்ல மனது மனிதனை உயர்த்தும்.